பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் தேவ சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய சபைக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் பேசும்படியாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். நாம் அந்த வார்த்தையை நாம் இன்ற காலை வேளையில் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். 12 வார்த்தையை வாசிக்க கேட்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை, இதிலிருந்து நாம் இன்றைக்கு வேண்டிய சத்தியத்தை தியானிக்க போகிறோம். இன்றைய தலைப்பு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஐ நோ whom I believe. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மிகுந்த தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் தான் பானபலியாய் வார்க்க போகிற நேரம் அது. தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய விசுவாச மகனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சிறைச்சாலையில இருந்து தீமோத்தேயுவுக்கு கடைசி நேரத்திலும் தீமோத்தேயுவுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கிறதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் உறுதியாக இருந்தார். அதைதான் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த 25ஆம் ஆண்டிலே முதல் வாரத்திலே என்னுடைய சபைக்கு நீ சொல்லு, இந்த ஆண்டிலே தேவ ஜனம் அவர்கள் என்னை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளர வேண்டும், நீ போய் சொல்லு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினால் நான் இந்த வார்த்தையை இந்த காலைவேளையிலே பேச வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். முதல் வாரத்தில் ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் இந்த ஆண்டு உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் முழுவதும் பரிசுத்தவான்கள் தேவனை பர்சனலாக அறிந்திருந்தார்கள். தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்க யோபுவை பார்த்து கேட்டீங்கன்னா யோபு சொல்வாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் பார்த்து கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் சொல்வார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார். ஆகாரை கேட்டீங்கன்னா ஆகார் சொல்வா, அவர் எல்ரோஹி, அவர் என்னை காண்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரி நாம் பரிசுத்தவான்களை குறித்து பேசுவோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய தேவனை அறிந்திருந்தார்கள். தானியேலை பார்த்து தரியு ராஜா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா தானியேலேன்னு சொல்லும் பொழுது தானியேல் சொல்றார், ராஜா நீர் வாழ்க, என் தேவன் என்னை தப்புவித்தார், என்னை விடுவித்தார். தானியேல் தேவன் விடுதலை தருகிறவர், தப்புவிக்கிறவர் என்று அறிந்திருந்தார். இந்த காலை வேளையிலே இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த ஆராதனையிலே நாம் கடந்து செல்வோம். தேவனை அறிந்து கொள்ளுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு ஒரு தீர்மானத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம். தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவனை அறிந்து கொள்ளாதபடி சத்ருவானவன் போராடுகிறான். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன்
அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளியை ஜனங்கள் பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். தேவனை அறியக்கூடாதபடி, எங்கே சத்தியத்தை அறிந்தால் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டுருவார்களோ, எங்க ஜனங்கள் சுகமாக்கப்படுவார்களோ, எங்க விடுதலை உண்டாகுமோ என்று சொல்லி ஜனங்களை சத்துரு குருட்டாட்டத்தை வைத்திருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அநேக ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தன் சொந்த ஜனமாக அவர்களை ஏற்படுத்தினார். 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தாலும் மோசேயை கொண்டு தேவன் விடுதலை தந்தார். விடுதலை தந்து அற்புதமாய் நடத்தினார். அநேக அற்புதங்கள் மூலியமாக வாதைகளை கொடுத்து அவர் விடுவித்து கொண்டு வரும் பொழுது செங்கடலை பிளந்தார். 40 ஆண்டுகள் வனாந்திர பிரயாணத்திலே அவர் பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் 40 ஆண்டுகளும் மன்னாவினால் போஷித்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அற்புதமாய் நடத்தினார். இருந்தாலும் அந்த ஜனங்கள் தங்களுக்கு முன்பாக செல்லும்படியாய் தேவர்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்திலே கேட்டு கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். மோசே மாத்திரம் கிடையாது, யோசுவாவும் மோசேக்கு அடுத்தது கானான் தேசத்திலே கொண்டு போகிறார். கானான் தேசத்திலும் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். எரிகோ தகர்க்கிறார்கள், யோர்தானை கடக்கிறார்கள். ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பிளக்கிறது. இந்த அற்புதத்தெல்லாம் கண்ணார கண்ட ஜனங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சொல்லுகிறார், நீங்கள் வைத்திருக்கிற எல்லா விக்கிரகங்களை அகற்றுங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். என்ன தீர்மானம்? நாங்கள் தேவனை பின்பற்றுவோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்று நாங்கள் தேவனையே பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல நீங்களும் தேவனையே பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து யோசுவா கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். ஏன் இதெல்லாம் என்று சொன்னால், அவர்களுக்கு அநேக ஸ்லாக்கியம் இருந்தது. They had lot of opportunities. அநேக ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும் அவர்கள் தேவனை அறிய விரும்பல. நல்ல தலைவரை தேவன் கொடுத்திருந்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்தது. நியாய பிரமாணம் அவருடைய கரத்தில் இருந்தது. இதெல்லாம் இருந்தாலும் தேவனை அறிய அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. இந்த காலை வேளையிலே நமக்கும் அநேக ஸ்லாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுல ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த ஆண்டுல நான் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளட்டும். நான் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளட்டும். வேதம் சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவன் இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் நான் கொடுப்பேன். நீதிமானுடைய விருப்பத்தை கொடுக்கிற கர்த்தர், அவர் உங்களுடைய விருப்பத்தை தந்து உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து அபிஷேகம் பெற்று தேவனை ஆராதிக்கிறதுனால் தேவனை அறிந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அதுக்கு சாமுவேல் நல்ல ஒரு உதாரணம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஆனா 1ஆம் அதிகாரத்திலேயே சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டிருந்தான். ஆங்கிலத்தில் பார்த்தீங்க என்று சொன்னால், he is worshiping the Lord. அவன் தேவனை பணிந்து கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:11 பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் தேவனுக்கென்று பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 2:11 தேவனுக்கென்று பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
2:18 சொல்லப்படுகிறது, அவன் ஏபோத்தை தரித்தவனாய். எல்லா சிறு பிள்ளைகளும் கலர் சொக்காவை போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கும் பொழுது சாமுவேல் ஏபோத்தை தரித்தவனாய் தேவனுடைய கூடாரத்திலே அவன் ஊழியம் செய்து பணிவிடை செய்து கொண்டிருந்தவன். 2:21 பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சன்னிதானத்திலேயே தங்கி இருந்தவன், சபையிலேயே தங்கி இருக்கிறான். அவனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. தேவனை ஆராதிக்கிறவன், ஏபோத்தை தரித்திருக்கிறவன், பணிவிடை செய்கிறவன், ஆலயத்தில் எல்லா வேலையும் செய்கிறான், எல்லா பணிமுட்டு வேலைகளை செய்கிற ஒரு சிறுவன். தேவனுடைய சபையிலேயே இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவன் இன்னும் தேவனை அறியாமல் இருந்தான். அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராதிப்போம், சபைக்கு வருவோம், பாடல்களை பாடுவோம், வார்த்தையை கேட்போம். ஆனால் தேவனை அறிந்திருக்குமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். தேவனை பர்சனலா அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த ஒரு கேள்வியோடு, அந்த ஒரு பாரத்தோடு இந்த நாளிலே நாம் எப்படி தேவனை அறிந்து கொள்வோம்? எப்படி தேவனை அறிந்து கொள்வது? சாமுவேலுக்கு எப்படி தேவனை வெளிப்படுத்தினார்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி தேவனை சாமுவேல் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நமக்குள்ளே நிறைந்தவராய் இருக்கிறார் என்று இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறவர். ஏதோ நம்முடைய வார்த்தையை கேட்கிறோம், இந்த நாலேஜ்னால, நம்முடைய அறிவினால அல்ல, தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் வெளிப்படுத்துகிறவர், வெளிப்படுத்துவார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதத்துல ஒரு 3 பேருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு 3 பேருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினால் அவங்க சொல்றாங்க, நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம். பவுல் சொன்னதை போல, பவுலுக்கு தமஸ்கு ரோட்டிலே போகும் பொழுது சபையை சித்திரவதை செய்யும்படியாக, சபையை ஒடுக்கும்படியாக, சபையை நொறுக்கும்படியாய் பவுல் வேகமாய் துரிந்து செயல்படும் பொழுது தேவன் பவுலுக்கு வெளிப்பட்டது போல சபைக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் அந்த மனுஷன் ஆண்டவர் விட்டு ஒரு நாளும் போக மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்துகிறவர், தம்மை வெளிப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினவர்கள் 3 பேர், ஆண்டவர் அறிந்த ஒரு 3 பேரை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது தேவனை அறிந்தவர்களில் முதலாவது நபர் நீங்க எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். முதல் குறிப்பு, கர்த்தரே தேவன் என்பதை மனாசே அறிந்தான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் எப்படி பவுல் சொல்லுகிறாரோ அதே போல இந்த இடத்துல மனாசே சொல்லுகிறார், கர்த்தரே தேவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். மனாசே அறிந்தார். எப்பொழுது அறிந்தார்? அதான் ரொம்ப முக்கியம். எப்பொழுது அவர் அறிந்தார் என்று சொன்னால், அவர் இஸ்ரவேலிலே அதிக ஆண்டுகள் அரசாண்ட ஒரு ராஜா. அதிக ஆண்டுகள்
தன்னுடைய 12ஆம் வயதிலே அவர் ராஜாவாக மாறுகிறார். அவருடைய தகப்பன் யார் என்று சொன்னால் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் எசேக்கியா. எசேக்கியாவை குறித்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா நம்பினது போல அவனுக்கு முன்பும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்பும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா அவ்வளவு நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் எதிரிகள் வந்த பொழுது எசேக்கியா தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்ககரித்து போடுகிறார் தூதன். எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், எசேக்கியாவே உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவா என்று சொன்னும் பொழுது எசேக்கியா தேவன் அண்டையிலே திரும்பி அவன் தேவனை நோக்கி பார்த்து பிரார்த்திக்கிறான். ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமமாய் உமக்கு முன்பாக நடந்தேனே, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு செபிக்கிறான் எசேக்கியா. அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார். அந்த ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா உண்மையும் உத்தமமாய் நடந்தான் எசேக்கியா. அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அந்த 15 ஆண்டுகள்ல கிரேஸ் பீரியட்ல பிறந்த ஒரு மகன் தான் இந்த மனாசே. அப்பொழுது எசேக்கியா 15 ஆண்டுகள் கழித்து மரிக்கும் பொழுது 12ஆம் வயதிலே இந்த மனாசே ராஜ்யபாரத்துக்கு வருகிறார். 12 வயது முதல் 55 ஆண்டுகள் அரசாளுக. யூதாவிலே அதிக ஆண்டுகள் அரசாண்ட ராஜாக்களில் ஒருவன் மனாசே. தாவீது கூட 40 ஆண்டுகள் தான் அரசாளுகிறார். ஆனால் இந்த மனாசே 55 ஆண்டுகள் இஸ்ரவேல் முழுவதையும் அரசாளுகிறார். அரசாளும் பொழுது தன்னுடைய தகப்பன் என்னவெல்லாம் அழித்து என்னெல்லாம் ஒதுக்கினார்களோ எல்லா பொல்லாப்பையும் கொண்டு வருகிறான். இந்த மனாசே மோசமான பொல்லாப்பு நிறைந்த ராஜாவாக காணப்படுகிறார். எல்லா விக்கிரக தோப்புகளை உண்டாக்குகிறார். அநேக விக்கிரகங்களை கொண்டு வந்து பலி செலுத்துகிற ராஜாவா இருக்கிறார். பொல்லாங்கை செய்கிற ராஜாவா இருக்கிறார். தேவனுக்கு மிகுந்த மனஸ்தாபத்தை உண்டாக்குற ராஜாவா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னால் இயன்ற மட்டும் வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் பொல்லாத ராஜாவாக இருக்கிறான். He is an evil king in the sight of the Lord. மோசமான ஒரு ராஜாவாக அரசால அந்த மனாசே விரும்புகிறான், அரசாளுகிறான், ராஜ்யபாரம் பண்ணுகிறான் என்று வேதத்தில் பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் அதை பார்த்து நல்ல குடும்பத்தில் பிறந்த எசேக்கியாவுக்கு மகனாக பிறந்த மனாசே, அவனுக்கு எத்தனையோ ஸ்லாக்கியம் இருந்தது, நல்ல தகப்பன், நல்ல குடும்பம். ஆனாலும் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். மனாசே, நீ செய்வது தவறு என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், வார்த்தையை தருகிறார். ஆனால் மனாசே கேட்கவே இல்லை. மனாசே கேட்காத பட்சத்திலே ஆண்டவர் இப்பொழுது நெருக்கத்தை உண்டாக்குகிறார். அதுதான் நம்ம வாசித்த வசனம். 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க இப்பொழுது. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்சடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். வெண்கல சங்கிலிகளால் மனாசேவை கட்டுகிறார்கள். மனாசேவை வெண்கல சங்கிலியால் கட்டி முட்களினால் அவனை வாதித்தார்கள். அந்த நெருக்கத்திலே தான் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி மனாசே முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிட்டான். அதை பார்த்த கர்த்தர் மனது இறங்கினார். மறுபடியுமாய் அவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். மறுபடியுமாய் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த கர்த்தரை பார்த்துதான் இப்போ சொல்லுகிறான். 12ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். 13ஆம் வசனத்தில் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தரே தேவன் என்று
அந்த நெருக்கத்திலிருந்து இப்பொழுது கர்த்தர் அவனை விடுவித்து மறுபடியுமாய் அவனுடைய தேசத்திலே அவனை ராஜாவாய் மாற்றுகிறார். அப்பொழுது மனாசே தேவனை அறிந்தான். தேவனை அறிந்து மனாசே சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஐயோ, நான் அநேக தேவர்களை ஆராதித்தது உண்டு, அநேக விக்கிரங்களுக்கு பலி செலுத்தினது உண்டு, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினது உண்டு. நான் எத்தனையோ தேவர்களை விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி எத்தனையோ தேவர்கள் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினாலும், ஆனால் நான் நெருக்கத்திலே கூப்பிடும் பொழுது அவைகள் எல்லாம் எனக்கு பதில் தரல, அவைகள் எல்லாம் என்னை கைவிட்டன. நெருக்கத்திலே அவர்கள் எல்லாம் பதில் தராத கைவிட்ட நிலையிலே நான் ஒருவரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே அவரை நோக்கி நான் கூப்பிட்ட பொழுது அவர் எனக்கு இறங்கினார், அவர் எனக்கு பதில் கொடுத்தார், அவர் என்னை விடுவித்தார். மறுபடியும் என்னை ராஜாவின் ஸ்தானத்திலே மறுபடியும் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஓ, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். என்னை விசாலத்தில் சேர்க்கிற கர்த்தர். அதை மனாசே நன்றாய் அறிந்திருந்தான். நாம் இந்த காலை வேளையிலே ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தாரோ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாரோ, அதே போல மனாசே இப்பொழுது சொல்லுகிறார். அவரும் ஒரு தேவன் என்று சொல்லல, அவர் சொல்றாரு, கர்த்தரே தேவன். ஓ, நான் அறிந்திருக்கிறேன், அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். நெருக்கத்தில் விடுதலை தருகிற நமக்கு இருக்கிற ஒரே தேவன். இந்த காலை வேளையில் நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், தேவ சமூகத்தில் அநேக பாடுகள் கண்ணீர் நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், உங்க நெருக்கத்திலிருந்து இந்த 25ஆம் ஆண்டு விடுதலை தருகிறவர். ஓ, விடுவிக்கிற கர்த்தர். மனாசேவுக்கு விடுதலை தந்தவர், ஓ, பவுலுக்கு விடுதலை தந்த கர்த்தர் இந்த காலை வேளையில் சபைக்கு சொல்லுகிறார், உங்களையும் விடுவிக்க வல்லவர். ஆகாரை விசாரித்தவர், ஆகாரை கண்டவர். ஓ, ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி ஆகாரின் கண்ணீரை கண்டு, ஆகாரின் விண்ணப்பத்தை கேட்டு, அங்கலாய்ப்பை கேட்டு ஆண்டவர் இறங்கின தேவன். அவர் சொல்கிறார், இந்த நாளிலே உங்களுக்காய் இறங்குவார். உங்க அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார். உங்க நெருக்கத்திலே அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிறேன். இந்த காலை வேளையில உன்னை காண்கிறேன். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, oh hallelujah. ஆபிரகாம் பார்க்க வேண்டிய நபர், அரவணைக்க வேண்டிய சாராள், ஆனால் கடினமாய் நடத்துகிறாள். ஆபிரகாம் பார்க்க வேண்டிய ஒரு நபர், ஆனால் பார்க்கல. இவர்கள் எல்லாம் கைவிட்டாலும் ஆண்டவர் அவளை கண்ணோக்கி பார்த்தார், ஆகாரை கண்ணோக்கி பார்த்தார். இந்த காலைவேளை சபைக்கு சொல்லுகிறார் கர்த்தர், ஒருவேளை மரியாதை போல மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இந்த நெருக்கம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், இந்த ஆண்டுல நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆண்டு என்னவா முடியும் என்று சொல்லி வேதனையோடு நெருக்கத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலைவேளை சொல்லுகிறார், ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். ஓ, என் தேவனை மாத்திரம் இந்த ஆண்டிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், ஓ, எந்த நெருக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும், இந்த ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக பர்வதங்களை போல, ஓ, பெரிய மலைகளாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் சமபூமி ஆக்கப்படும். In the name of Jesus, எல்லாம் கர்த்தர் சமபூமி ஆக்குவார். விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Lord, thank you Jesus, hallelujah. எல்லாம் சமபூமியாக்குவார். இந்த ஆண்டு ஒரு விடுதலை ஆண்டாய், தேவனை அறியும் பொழுது ஒரு விடுதலை ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். Thank you Jesus, hallelujah, hallelujah. இந்த நெருக்கம் வரும் பொழுது நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். உத்து கவனிச்சீங்கன்னா நெருக்கத்துல தான் உண்மையான நண்பர்களை கண்டுபிடிக்க முடியும். நெருக்கத்துல தான் உண்மையான நபர்களை கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் காண்பிப்பார். நெருக்கத்துல நிறைய ஜனங்கள் கைவிடுவார்கள், நிறைய ஜனங்கள் கைவிடுவார்கள். எப்பவுமே அது மனித வழக்கம். உங்க பர்ஸ்ல காசு இருக்கிற வரைக்கும் தான் உங்களோடு ஜனங்கள் இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல சுகம் பலன் இருக்கும் பொழுதுதான் ஜனங்கள் உங்களோடு இருப்பார்கள். உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள்,
நெருக்கத்தில் அகப்பட்டு கொண்டீர்கள் என்று சொல்லி சூழ்நிலை வரும் பொழுது எல்லாரும் உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. சூழ்நிலை வரும். ஆண்டவராகிய இயேசுக்கு அந்த சூழ்நிலை வந்தது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். குருடர்கள் கண்களை திறந்தார், செவிடர்களை காதுகளை திறந்தார், முடவர்களை நடக்க வைத்தார். போகிற இடங்களெல்லாம் திரளான கூட்டம் அவர்களை பின்பாக சென்றது. பிசாசு பிடித்திருந்தவர்களை விடுதலையாக்கினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார். போகிற இடங்களெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இயேசு. அதனால இந்த ஜனங்கள்லாம் பின்னாடி போறாங்க. இயேசுநாதருக்கு டைமே கிடையாதுங்க. சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, சீஷர்கள் கூப்பிட்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னா எல்லாரும் அங்க போயிடுறாங்க, படகு எடுத்துட்டு போயிடுறாங்க இயேசுவை பார்க்க. இயேசுநாதருக்கு விசிட்டர்ஸ் மேல விசிட்டர்ஸ், டைமே கிடையாது. சரி வீட்டுக்கு போய் ஒரு வீட்டில் உட்காரலான்னு பார்த்தா அங்கே கூரையே ஓப்பன் பண்ணிட்டான். கூரையை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஒரு 4 பேரை இறக்கி, ஆண்டவரே இவனுக்கு சுகத்தை கொடுங்க. நேரமே கிடையாது. எப்பொழுதும் இயேசுவை சுற்றி ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுநாதர் அப்பொழுதே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ரொம்ப அழகான வார்த்தையை சொல்றாரு. எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான்ல அவர் சொல்ற இந்த வார்த்தை ரொம்ப ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை இயேசுநாதர் சொல்றார். 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அது இப்பொழுது வந்திருக்கிறது. நீங்கள் சிதறுண்டு என்னை தனியே விடுகிற காலம் ஒன்று வரும். அதை கேட்ட எல்லா சீஷர்களும் சொன்னாங்க, ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் அப்படி செஞ்சிட மாட்டோம், நாங்கள் ஜீவனையே தருவோம், கூட இருப்போம், என்ன நடந்தாலும் போக மாட்டோம். சில நபர்கள் அப்படி சொல்லுவாங்க உங்ககிட்ட, நாங்கள் ஜீவனையே தருவோம், என்ன நடந்தாலும் போக மாட்டோம், உங்க கூடயே இருப்போம். குறிப்பாக வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், வாலிப ஆண்டவர் இந்த காலையில் சொல்ல விரும்புகிறார். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு நண்பர்கள் தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு போறீங்களே, இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன், என்ன நடந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு. ஆனால் கைவிடுவாங்க, உங்களை கைவிடுவார். ஏன் சொல்றேன்னா, இயேசுநாதர்கள் கைவிட்டாங்களா இல்லையா? அவர்கள் ரோம சிப்பாய்கள் வந்து இயேசுநாதரை பிடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய ஆடையை விட்டு நிர்வாணமாய் ஓடி போயிட்டார்கள். எல்லாரும் கைவிட்டார்கள் பிதாவை தவிர. ஆனாலும் நான் தனிச்சிறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் சொல்றாரு. எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்க எனக்கு தெரியும், ஆனா பிதா என்னை கைவிட மாட்டார். அதே போலதான் எல்லாரும் கைவிடுகிற சூழ்நிலை வரும். நெருக்கம் வரும் பொழுது, சூழ்நிலைகள் நெருக்கம் அகப்படும் பொழுது எல்லாரும் கைவிடுகிற சூழ்நிலை வரும். குறிப்பாக வாலிபர்கள் எதனால உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, எதனால நண்பர்களா இருக்கிறாங்க? உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை பார்த்து தான் நண்பர்களா இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறதை பார்த்து, உங்களை பார்த்து நண்பர்களா இருக்கிறாங்க. உங்களை விட்டு எல்லாம் போவோம் என்று சொன்னால் அவர்கள் நண்பர்களா இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு நாளும் நண்பர்களா இருக்க மாட்டார்கள். எல்லாம் இழந்து நெருக்கத்திலே வாழ்வீர்கள் என்று சொன்னால் நண்பர்களா இருக்க மாட்டாங்க. நான் அனுபவத்தில் சொல்றேன். 98ஆம் ஆண்டுல எங்க ஊர்ல பெரிய ஸ்கூல் வைத்திருந்தோம். அப்பா ஊழியம் பண்ணிட்டு ஸ்கூலும் வைத்திருந்தார். ஒரே நாளில் வேற யாரும் கிடையாது, கூட இருந்தவர்கள், அப்பம் புசித்தவர்கள், கூட இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை கூட்டிட்டு போய் மிரட்டி ஒரே இரவுல எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க. ஸ்கூலு, 4 வேன், கிட்டத்தட்ட 1200 பிள்ளைகள் படித்தார்கள் அந்த பள்ளியிலே. எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு ராத்திரியிலே வருகிறார் எங்கள் அப்பா. ஒரு 9-10 மணி இருக்கு. நான் படுக்கிறேன், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படுத்துட்டு இருக்கும்பொழுது எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறத நான் படுத்துட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன். திரும்பி படுத்து கேட்டு நான் தூங்கிட்டேன்னு நினச்சி அவங்க பேசுகிறாங்க. எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு,
ஏம்மா இங்கே பாரு, யோபுவை போல நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே போய்விட்டது, எல்லாரும் எல்லாவற்றையும் அவங்க என்கிட்ட இருந்து எடுத்துட்டு என்னை வெறுமையாக அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல, நம்மளை ஜீவனோடு விட்டுருக்காங்கல்ல, நம்மளை ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பிடுங்கிக்கிட்டாங்க, எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க. அப்பொழுது நான் பார்த்த ஒன்று சிறு பையனாக இருக்கும் பொழுது அநேகர் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள், சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. ஹாலிடேஸ் எல்லாம் வரும்பொழுது எங்கள் அப்பா வேன் இருக்கும், ஸ்கூல் வேனில் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார், மைசூர் ஜூ எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் எல்லா இடத்துக்கும் அவர் செலவு பண்ணுவார். அவ்வளவு சொந்தக்காரர்கள் வருவார்கள், அவ்வளவு நேசிப்பார்கள், அவ்வளவு ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் யாருமே வராமல் விட்டுட்டாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டோம், சொந்தக்காரர்களால கைவிடப்பட்டோம், கூட இருந்தவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். அந்த நேரத்தில் நான் கண்களால் பார்த்துற ஒரு உண்மை என்னன்னா, கைவிடாதவர் ஒருவர் மாத்திரம்தான். ஓ, கைவிடாதவர் ஒருவர் மாத்திரம்தான். தேங்க்யூ ஜீசஸ். கைவிடாதவர் அந்த நிலையிலிருந்து மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்தார். அந்த எல்லாரும் கைவிட்ட நிலையிலிருந்து நாங்கள் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு, ஆண்டவரே எங்களுக்கு வேற வழி இல்லை, என்ன செய்ய வேண்டும் தெரியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்து ஜனங்க, அங்கே சொந்தக்காரங்க எல்லாம் ஹிந்துக்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுற, நீ பேசாமல் வந்துரு, எங்கள் இந்து இதுக்கே வந்துரு, பாரு உங்கள் ஆளுங்க பாரு எப்படி பண்ணிட்டாங்க, நீ வந்துரு, மறுபடியும் வந்துரு, நாங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம், நாங்கள் எல்லாம் செய்கிறோம், உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் நாங்கள் தரோம் செய்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லை, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டவர் இந்த இடத்திலேயே என்னை மறுபடியும் உயர்த்துவார், இந்த இடத்திலேயே மறுபடியும் என் நிலைமையை மாற்றுவார் என்று உறுதியா இருந்தார். உறுதியா இருந்ததுனால மறுபடியும் ஆண்டவர் ஊழியத்தை எழுப்பி கட்ட ஆரம்பித்தார், மறுபடியும் சபையை கட்டினார், மறுபடியும் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள், மறுபடியும் ஊழியம் தலைக்க ஆரம்பித்தது. மறுபடியும் தேவன் யாரெல்லாம் போனார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியும் சபைக்கு வந்து எல்லாம் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு இன்றைக்கும் அதே சபையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதே இடத்துல தேவன் அவர்களை வைத்திருக்கிறார், தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும், இந்த உலகம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மளை கைவிடும், நம்மளுக்கு விட்டு விலகும், நம்ம இடத்தில் யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நாம் ஒன்றும் இல்லாத நிலைமையிலும், நாம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும், நாம் தாழ்வில் இருக்கிற நிலைமையிலும் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பார். எல்லா வேலையிலும் நம்மோடு இருக்கிறவர், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறவர். அவர் யாருன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லா சூழ்நிலையிலும் தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைக்கிறவர், ஒன்றுமில்லாத நேரத்திலே தூக்கி எடுக்கிறவர், எல்லாரும் கைவிட்ட நேரத்திலும் கூட நிற்கிற கர்த்தர், கூட நிற்கிறவர். அத்தன் தாவீது சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன் நெருக்கம்? நீங்க கேட்கலாம், எதற்கு இந்த நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார்? தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இந்த நெருக்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜனங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்பும்படியாய். தாவீதோடு அப்பம் புசித்தவர்கள், தாவீதுடைய நண்பர்கள், கூட இருந்தவர்கள், அப்பம் புசித்தவர்கள், அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் சூழ்நிலை வந்த பொழுது எல்லாம் கல் எடுத்துட்டாங்க, கீழே இருந்து கல் எடுத்து இவனை கொன்றணும்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் அப்பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன் நெருக்கம் வருகிறது என்று சொன்னால், கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொள்ளும்படியாய் சில நெருக்கத்தை அனுபவிக்கிறார் கர்த்தர். கர்த்தருக்குள் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தும்படியாய் நெருக்கத்தை அனுபவிக்கிறார். ஏன் நெருக்கத்தை அனுபவிக்கிறார்? சங்கீதம் 118 5ஆம் வசனத்தில் அவரை நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது விஷாலத்தில் கொண்டு போய் விடுகிறார். அப்ப கர்த்தருக்குள் திடப்படுத்த அவர் நெருக்கத்தை அனுபவிக்கிறார். நெருக்கம் எதற்காக? விஷாலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக நெருக்கம். எதற்காக என்று சொன்னால், தாவீது சொல்லுகிறார், அவரே என் தஞ்சம்,
அவரே என் கோட்டை, நான் நம்புகிற அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி தாவீது ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் தேவ சமூகத்தை காண்பித்து கொடுக்கிறார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துகிறது. இந்த ஆண்டு நாம் அதை செய்யணும். நமக்கு எங்கேயும் போக்குக்கு இடமில்லைனா கர்த்தர் இந்த காலைவேளை சபையை பார்த்து சொல்லுகிறார், ஓ தேவ நீ உங்களுக்கு தஞ்சமாய் நடத்துவார், தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து நடத்துவார். அதனால்தான் தாவீது சங்கீதங்களில் பாடுகிறார், ஓ நீங்கள் தான்ப்பா என் தஞ்சம், நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற கண்மலை நீங்கள் தான் ஆண்டவர் என்று சொல்லி பாட்டாக பாடுகிறார் தாவீது. அதை நாம் இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய், ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய், எந்த நெருக்கத்தில் அநேகர் நெருக்கத்தில் வந்திருக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவர் அதை அனுபவித்திருக்கிறார். நம்மளை ஸ்திரப்படுத்தி கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், அவர் தான் என் தஞ்சம், எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, நான் நம்பி போகிற இடம், நான் அடைக்கலம் தேடுகிற இடம். ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் என்னோடு கூட வந்து நின்று என் நெருக்கத்தை எல்லாம் மாற்றுகிறவரை நான் அறிந்திருக்கிறேன். அதனாலதான் மனாசே சொல்றாரு, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தரே தேவன், அவரை போல வேறு தேவன் யாரும் கிடையாது. கூப்பிடுகிற நேரத்தில் இறங்கி வருகிறவர். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எடுத்துக்கங்க. சங்கீதம் 9:9, சங்கீதம் 18:6, சங்கீதம் 4:1. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கத்திலே தேவ ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். நெருக்கத்திலே, இன்னொரு தடவை சொல்றேன், சங்கீதம் 9:9, சங்கீதம் 18:6, சங்கீதம் 4:1, எல்லாவற்றிலும் நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதான் பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தீமோத்தேயுவே நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் பான பலியாக வார்க்கப்பட போகிறேன், உண்மைதான். ஆனாலும் தைரியமாக அந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்படுகிறதில்லை. இந்த வார்த்தையில சொல்றார், நான் வெட்கப்படுகிறதில்லை. ஐ எம் நாட் அஷேம்டு. ஏன்னா தைரியமாக இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு அப்போஸ்தலன் சொல்றார், நான் அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் வேதத்தை புறஜாதிகளுக்கு போதிக்கக்கூடிய போதகனாகவும் கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். நானா வரல, கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, அதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ whom I believe. நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வேலை என்ன, நான் என்ன செய்ய போகிறேன், இயேசுவையே நான் சொல்ல போகிறேன், சிலுவை குறித்த பேச போகிறேன். நான் ஏதோ கட்டு கதைகளை பேச வரல, சிலுவையை இயேசுவை குறித்தே உயர்த்த போகிறேன் என்று பவுல் திட்டமாக அறிந்திருந்தனால தான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, தீமோத்தேயுவே நீ பயப்படாத, பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை நீ தைரியமாய் பேசு. நீ பயப்படாத தீமோத்தேயு, நீ தைரியமாய் பேசு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. ஆரோக்கியமான சத்தியத்தை கைக்கொண்டிரு. ஏன்னா அந்த காலத்தில் அநேக கள்ள போதகர்கள், கள்ள உபதேசியர்கள் வந்துட்டார்கள். சபைகளை கெடுக்கிற ஓநாய்கள் வந்துவிட்டது. சபைக்குள்ளே அநேக கள்ள உபதேசங்கள் வந்துவிட்டது. சொல்றாரு, ஆரோக்கியமான வசனங்களை, சட்டத்தை கை கொண்டிரு தீமோத்தேயுவே, தைரியப்படுத்துறார். பாருங்க, தன்னுடைய கடைசி நாள், கடைசி நேரங்கள், பானபலியாய் வார்க்கப்படுகிற போகிற நேரத்தில், அந்த நேரத்திலையும் தீமோத்தேயுவை அனலூட்டுகிற பவுல் சொல்றார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரியில் நீ போயிட்டனா சேர்த்து வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ், கட்டின வீடு, வாங்கின பொருட்கள், வாங்கின சொத்து பத்துக்கள், எதுக்குங்க அவ்வளோ பிரச்சனை நமக்கு? ஏன் அவ்வளோ போராட்டம்? ஏன் அவ்வளோ சண்டை, பொறாமைகள்? எதனால் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது? எதற்கென்று சொன்னால், இந்த உலக ஆஸ்திகளுக்காக, உலக பணங்களுக்காக, உலக சொத்துகளுக்காக. ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ மதிகேடனே, இந்த ராத்திரியில் நீ போயிட்டனா அதெல்லாம் யாருக்குப்பா?
நீங்கள் சொல்ல அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு அவன் வச்சு காப்பாற்ற மாட்டான். 100% வைத்து காப்பாற்ற அவனுக்கு தெரியாது. நாங்கள் லூனாவாலா, பூனே பக்கத்தில் லூனாவாலான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். 2 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியில் டீச்சராக இருந்தேன். இப்போ நானும் என்னுடைய லீடரும் ஐஎன்எஸ் சிவாஜி, அந்த லூனாவாலாவில் ஒரு பெரிய பேஸ் இருக்குது, நேவல் பேஸ். ஐஎன்எஸ் சிவாஜி என்கிற அந்த நேவல் பேஸில் போய் பைபிள் ஸ்டடி எடுப்போம். அப்போ நானும் என்னோடய லீடரும் போய் அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது அந்த பைபிள் ஸ்டடியில் எல்லாம் நேவல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. எல்லாம் தமிழ் குடும்பம். நாங்கள் தமிழில் பிரசங்கம் பண்ணுவோம், தமிழில் பைபிள் ஸ்டடி எடுப்போம். வந்து நல்ல சத்தியத்தை கேட்பார்கள். அதில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் ஒரு வாலிப பெண், அந்த பொண்ணுக்கு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பெண் வருவாங்க. அந்த வாலிப பெண் எப்பவும் சோகமாகவே இருப்பாள். அதனால் என் லீடர் கேட்டார் ஒரு நாள், ஏன் நீ சோகமாகவே இருக்கிறியே, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்கும் பொழுது கூட இருந்த அவங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, இவளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனால் அப்பா அம்மா இவகிட்ட இல்லை, துபாயில் இருக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு இந்த பேஸ்குள்ள பெரிய பங்களா இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவளுக்கு வேண்டிய எல்லா சகல ஆஸ்திகளும் சொத்தும் எல்லாம் அவங்க அப்பா அம்மா செய்கிறாங்க. இவளுக்காக தான் அங்கே போய் அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்துட்ட பிற்பாடு நாங்கள் மாதத்தில் ஒரு தடவை போவோம். ஒரு 2 மாதங்கள் என்னால் போக முடியல. 4ஆவது மாதத்தில் நான் போகும்பொழுது அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு இல்லை. அப்பொழுது நான் விசாரிக்கிறேன், என்ன அந்த பாட்டி தாத்தா தான் வந்திருக்காங்க, அந்த பொண்ணு காணமேன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இறந்துட்டா, சூசைட் பண்ணி இறந்துட்டா. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வாலிப பெண். அது நேவல் பேஸ்ன்றதுனால பெரிய இஷ்யூ ஆனது. உள்ளே வந்து எல்லாம் சல்லடை போட்டு தேடும் பொழுது அவர் ஒரு நோட்டில் ஒரு லெட்டர் எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா, டேடி மம்மி, ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, யூ ஹேவ் கிவன் மீ எவ்ரிதிங் இன் மை லைஃப், யூ ஹேவ் கிவன் மணி, யூ ஹேவ் கிவன் மீ நைஸ் ஹவுஸ். எனக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, உண்மைதான், எல்லாமே கொடுத்தீங்க. காசு இருக்குது, பணம் இருக்குது, ஜுவல் இருக்குது, நகைகள் இருக்கிறது, சொத்து இருக்குது, வீடு இருக்குது, பெரிய பங்களா எல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் என்னுடைய தனிமை என்னை வாட்டினது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நான் தனிமையிலே நான் பாதிக்கப்படுகிறேன். அதனால் நான் இருக்க விரும்பலை, நான் என்னை மாய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி லெட்டரை எழுதி வைத்துட்டு மாய்த்து கொண்டாள். எவ்வளோ பெரிய சோகம். அவங்க அப்பா அம்மா துபாயிலேருந்து வந்தவங்க அந்த பொண்ணுக்காக தான் அங்கே போய் வேலை செய்தார்கள், பொண்ணுக்காக தான் சம்பாதிக்க போனாங்க, பொண்ணுக்காக தான் எல்லாம் பண்ண. பொண்ணே போயிடுச்சு. அவங்க வந்து கதறி கதறி அழுதாங்க. அவங்க தாத்தா பாட்டி சொல்லும் பொழுதே அழுதுட்டு தான் சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சோகத்தை மீளவே முடியலை என்று சொல்லி அவங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். பாருங்கள், அநேகருடைய குடும்பங்கள் இது நடக்கிறது. தேவ பிள்ளையே, சம்பாதிக்கணும் என்று சொல்லி குடும்பத்தை பிள்ளைகளை விட்டுட்டு அங்கங்கே தேசங்களுக்கு போய் அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டு கொள்ளாது இருக்கிற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். இங்கே இருக்கிற ஒரு துரும்பு கூட நீங்கள் மேலே பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. எல்லாவற்றையும் இந்த அழிந்து போகிற உலக பொறினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்தால் நீங்கள் அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லலாம். அநேக ஆத்துமாக்களை உடைய கரங்களிலே கொண்டு செல்லலாம். நீங்க இருக்கிற சம்பாதிக்கிற பணமோ வீடோ பொருளோ நாங்கள் ஒன்றும் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. ஒன்றும் செல்ல முடியாது. ஒன்றும் வராது. அதனால தான் தீர்க்கதரிசிகள்லாம் ஒன்றும் வாங்கலை. அவர் சொல்கிறாரு, உன் பணம் உன்கூட்டியே உன்னோட வைத்துக்கொள், நீ எடுத்துகிட்டு போன்ட்டார் எலிசா. ஒன்றும் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போன்ட்டார். அதனால தான் அந்த சிரியாவின் படை தளபதி சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே இந்த தேவனை போல வேறு தேவன் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய சொல்றான், தேவனை அறியாதவன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் இது. நான் அறிந்திருக்க. அதே போல ஆண்டவர் அநேக அந்நிய ஜனங்களை இந்த ஆண்டு தேவனை அறிய செய்வார் உங்க மூலியமாக. உங்களை பார்க்கிறவர்களை கர்த்தரை பார்க்க வைப்பார். அந்நிய ஜனங்களை கொண்டு ஆண்டவர் அவர்களை அறிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை நாம் பார்க்குவோம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம்.
8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னார். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எத்ரோ சொல்லுகிறார். மோசேயுடைய மாமனார் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். மனாசே சொன்னார், கர்த்தரே நெருக்கத்தில் இருந்து விடுதலை தருகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். சிரியாவின் படைத்தளபதி சொல்றாரு, இஸ்ரவேலிலே அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது எத்ரோ சொல்றார், கர்த்தர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று எத்ரோ சொல்றார். இந்த மோசே 40 ஆண்டுகள் எத்ரோவோடு இருந்தார். அப்பொழுது அவர் தேவனை அறியல. மோசே ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். தேவ பர்வதமாகிய ஓரை பண்டையிலே ஒரு முட்செடி பற்றி எரிகிறது. அந்த தரிசனத்தை பார்த்து வந்து மாமனார் கிட்ட சொல்றாரு, இப்படி ஒன்று பார்த்தேன், ஆண்டவர் என்னை மறுபடியும் அழைக்கிறார், நான் தேவனுடைய வேலைக்கு மறுபடியும் போக வேண்டும், ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்ய முற்பட வேண்டும் என்று தரிசனத்தை பார்த்தபோது அவர் கர்த்தரை அறியல. ஊழியத்துக்கு போகும்பொழுது கர்த்தரை அறியல. அத்தனை ஆண்டுகள் மோசே இருந்த பொழுதும் கர்த்தரை அறியல. ஆனால் இப்பொழுதோ கர்த்தரை அறிந்தான் என்று சொன்னால் அந்த வசனத்தை சொல்றாரு, பார்வோன் கைக்கு தப்புவித்து வழியிலே நமக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களுக்கு விடுவித்த அந்த ரட்சிப்பையும் நான் பார்த்து கேள்விப்படும் பொழுது நான் இப்பொழுது கர்த்தரை அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற எல்லா வருத்தத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள். உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள். ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அந்த இடத்துல லாசரு வியாதிப்படுகிறார். இயேசுக்கு ரொம்ப பிரியமான குடும்பம் அது. மார்த்தாலும் மரியாளும் அன்பானவர்கள், இயேசுக்கு மிகுந்த நெருக்கமுடையவர்கள். உடனே இயேசு கிட்ட சொல்லி அனுப்பும் பொழுது வியாதிப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்தும் 2 நாள் தாமதப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் சில வருத்தங்கள், சில வியாதிகள், சில பாதையிலே கர்த்தர் நடத்தும் பொழுது அது நம்முடைய நன்மைக்காகவே அதை கொண்டு போகிறார், நன்மைக்காகவே நடத்துகிறார். நன்றாக அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் அதை சொல்றாரு. 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது சொல்றாரு, வாசிங்க 6ஆம் வசனம் 11. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். 15ஆம் வசனம் வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். நாங்க இல்லாததுனால விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று. இயேசு அங்க இல்லாதனால விசுவாசம் உண்டாகிறது, சீஷர்களுக்கு விசுவாசம் வருகிறது. அந்த வியாதி நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமை படுத்தும் என்று சொல்லி அவர் தங்கினார். அப்ப சில வருத்தங்கள், சில வேதனைகள், சில பாதையில ஆண்டவர் கொண்டு போவார் என்று சொன்னால் அது இப்ப நமக்கு தெரியாது.
இப்ப நமக்கு அது ஏன் அந்த பாதையிலே நடத்துகிறார் என்று தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று நீங்கள் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எந்த தவறும் செய்ய மாட்டார். என்னை நடத்துகிற இந்த பாதை, என்னை கொண்டு போகிற இந்த பாதை, அது வருத்தமான பாதையா இருக்கலாம், கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், தனிமையின் பாதையாக இருக்கலாம், நிந்தையின் பாதையாக இருக்கலாம், நெருக்கத்தின் பாதையாக இருக்கலாம். என்ன பாதையாக இருந்தாலும் அதை கொண்டு ஆண்டவர் அதையும் பயன்படுத்தி ஜனங்களை தம்மிடத்தில் திருப்புகிறதற்கு அதை பயன்படுத்துவார். ஜெர்மனி தேசத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு கொடிய வியாதிப்பட்டவன் ஒருவன் இருந்தான். ஒரு போதகர் அவர் தன்னுடைய பிரயாணத்திலே கார் எடுத்துக்கொண்டு போகிறார். காரில் போகும்பொழுது அவர் போக வேண்டிய இடம் வேற, ஆனால் அவர் தெரியாம அந்த ரூட்டு மாறி அவர் அந்த கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போன மாத்திரத்திலேயே ஆவியானவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு வியாதிப்பட்டவன் இருக்கிறான், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவர் வெளியே வந்து கார்லேருந்து இறங்கி சொல்றாரு, இது எந்த ஊர் எந்த கிராமம்னு விசாரிக்கும் பொழுது சொல்றாரு, இந்த கிராமம். ஐயோ தெரியாம வந்துட்டேன், ஆனா இங்க ஒரு வியாதிப்பட்டவன் இருக்கிறானா, உண்மையான்னு கேட்கும் பொழுது ஊரெல்லாம் எல்லா கிராமத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ஒரு வீட்டை கை காண்பிக்கிறார்கள், ஒரே ஒரு வீட்டை கையை காண்பிக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வியாதிப்பட்டவன் கத்துறான், யோ யோ என்று சொல்லி கத்தி கொண்டே இருக்கிறான். அவனுடைய வியாதி மோசமான ஒரு வியாதி, பல ஆண்டுகளாக அந்த வியாதி பட்டிருக்கிறான். அந்த வியாதியின் கொடூரம் என்னன்னா, அவன் கத்திட்டே இருப்பான், இரவும் பகலும் கத்திட்டே இருப்பான், சத்தம் போட்டே இருக்கிறான். அதனால தான் அந்த கிராமத்துலேருந்து எல்லாரும் அந்த வீட்டை கையை காமிச்சாங்களாம், போ அந்த வீட்டுக்கு போங்க. உள்ள வந்தவர் அவர் சொன்னார், இயேசுவன் நம்புறீங்களா? விசுவாசிக்கிறோம், இப்பொழுது சுகம் தருவார் என்று சொல்லி அவர் ஒரே சிறிய ஜெபத்தை பண்ணார். சிறிய ஜெபம் பண்ணும் பொழுதே ஒரு அக்கினி வந்து அந்த நபரை தொட்டு உடனே சுகம் அடைந்தான். இன்ஸ்டன்ட் ஹீலிங். உடனே சுகம் அடைந்தான். உடனே சுகம் அடைந்து எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அங்க இருக்கிற ஊரார் எல்லாரும் அதை பார்த்தார்கள். அந்த கிரியை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திலிருந்து ஊழியக்காரர் அந்த தாத்தாவுடைய பையன் எழும்பினார். ஃபர்ஸ்ட் பாஸ்டர், அந்த ஊழியக்காரன் உடைய பையன், அந்த வியாதிப்பட்டவனுடைய பேரன் தான் உலக புகழ் பெற்ற ஆப்பிரிக்கா கண்டத்தையே அசைத்த ரெனார்ட் போங்கே, இவாஞ்சலிஸ்ட் ரெனார்ட் போங்கே. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பின தேவ மனிதன். அவர் ரட்சிக்கப்பட்டது எப்படி? அவங்க தாத்தா மிகுந்த வருத்தத்துல, வியாதியில, நெருக்கத்துல கத்திட்டே இருந்தார். அவருடைய அநாதை தீர்மானத்தின் மூலியமாய் ஒரு பாஸ்டர், வழிமாறி போன பாஸ்டரை கொண்டு அவருடைய வருத்தத்தை மாற்றினார், அவருடைய வியாதியை மாற்றினார். அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் ரெனார்ட் போங்கே. அசைத்தார், தேசத்தையே அசைத்தார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்க வருத்தங்களை மாற்றும் பொழுது, உங்களுடைய வியாதிகள் மாறும் பொழுது, நீங்க அநேக சாட்சிகளாய் மாறுவீர்கள். நீங்க பேசவே வேண்டாம், உங்க வியாதியே பேசும், உங்க பலவீனமே பேசும். அதான் பவுல் சொல்றார், என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் மகிமை அதிலே வெளிப்படும் பொருட்டு என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இனி நான் பலவீனன் அல்ல, அவர் கிருபை எனக்கு போதும். அவர் கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறார், அவர் கிருபை எனக்கு போதும். ஓ தேவ சபை, இந்த நாள்ல தேவ கிருபை எல்லா பலவீனங்களை மாற்றக்கூடிய கிருபை, வியாதிகளை மாற்றக்கூடிய கிருபை, விடுதலை தரக்கூடிய கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல அந்த புதிய கிருபை எங்களை தருவீராக, புதிய பலனை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருத்தத்தின் பாதையிலே நடத்தும் பொழுது எத்ரோ சொல்லுகிறார், இப்பொழுது நான் தேவனை அறிந்திருக்கிறேன்,
இயேசு வருகிறார். இயேசு வந்த பொழுது லாசரு மரித்து போயிட்டான். மரித்து போன லாசரு வண்டையிலே கல்லறைக்கு முன்பாக இப்போ இயேசு நிற்கிறார். கல்லறைக்கு முன்பாக நின்று மார்த்தாலும் மரியாளும் பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசத்தை என்றால் தேவ மகிமையை காண்பாய். நீ பயப்படாத, சந்தேகப்படாத, விசுவாசி. ஆனால் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உள்ள நாருமே, 4 நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே, உள்ள நாரி போகும் ஆண்டவரே, திறந்த நாற்றம் எடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நாற்றம் எடுக்காது. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையை திறந்த நாரும். ஆனால் ஆண்டவர் அப்படியாக திறக்க மாட்டார். எல்லாம் நாறுகிற அந்த நாற்றத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆண்டவர் ஜீவனோடு லாசருவை எழுப்பினார். உரத்த சத்தமாய் சொன்னார், லாசருவே நீ வெளியே வா. அவன் ஜீவனோடு வெளியே வந்தான். எல்லாம் நாற்றத்தை மாற்றின இயேசுநாதர் வந்திருக்கிறார். ஓ, அவர் தாமதம் பண்ணலாம், தாமதம் பண்ணாலும் அவர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். உங்களுக்கு தாமதமாக மாறலாம், சில காரியங்கள் தாமதமாகலாம். ஆனால் தாமதம் ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்துக்கு என்று வார்த்தையை தீர்க்க தரிசனத்தை வைத்திருக்கிறார். தாமதித்தாலும் நிறைவேறும். தேவச்சனமே, கர்த்தர் காலைவேளை சொல்லுகிறார், இந்த ஆண்டு நிறைவேறுகிற ஆண்டு. அதான் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீதிமானின் விருப்பத்தை கொடுப்பே. ஓ glory, thank you Jesus, thank you Jesus. நல்ல ஆவியில நிறைந்து ஹalleluya, hallelujah, hallelujah. நீதிமானின் விருப்பத்தை தருகிற ஆண்டு. தாமதித்தாலும் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya. அவர் நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஹalleluya. எல்லா கண்களை மூடி விசுவாசத்தோடு, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 3 பேர் தேவனை அறியாதவர்கள். எத்ரோ அவன் தேவனை அறியாதவன். அந்த 3 பேரையும், மனாசே பின்மாறி போனவன், அந்த சிரியாவின் படைத்தலைவன் தேவனை அறியாதவன், எத்ரோ தேவனை அறியாதவன். ஆனாலும் அவர்களை தேவனை அறிய செய்தது உண்மையானால், தேவனை அறிந்த நம்மை இந்த ஆண்டுல கைவிட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டுல கைவிட மாட்டார். ஓ thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஓ நான் உன்னை நடத்துவேன். ஓ நீதிமான் விரும்பப்படுகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பாதத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொன்னாரோ, ஆண்டவரே இந்த ஆண்டில் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் வார்த்தையின்படி இந்த ஆண்டில் உம்மை அதிகமாய் தேட, வேதத்தை வாசிக்க, செபிக்க, எல்லா தள்ளாடுகிற முழங்கால்களை நீ பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கிரியைகள், அடிமைத்தனங்கள், சத்ரு ஆண்டவரே மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம். விடுதலை தரப்போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அடிமைத்தனங்கள் மாறட்டும் ராஜா. ஓ எல்லாரும் விடுதலை தந்து ஆச்சரியமாய் நடத்த போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.